ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்என்டி யூடியூப் சேனல். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அப்போ நம்ம போட வீடியோ வந்து உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அதிலே பக்கத்தில் உள்ள தம்சன்லையும் லைக் ஒன்று பண்ணி விட்டு கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் போட ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு கமெண்ட்டும் தான் நம்ம அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேவா? வீடியோ இப்போ என்ன பார்த்துட்டோம்னா, ஷிப்பில் வந்து பவர் சோர்ஸுக்கு ஜென்ரேட்ரு, அந்த ஜென்ரேட்டர் வந்து நம்ம ஸ்டோரில் வந்து வெளியே வந்து ஒரு ஷாப்புக்கு கொடுத்துருந்தோம், வெளியே ஒரு ஷாப்புக்கு கொடுத்துருந்தோம். அது வந்து வந்துட்டு அதை வந்து வெளியே உள்ள பெரிய க்ரெயின் மூலம் வந்து இப்போ ஷிப்புக்கு வந்து இறங்குது. அந்த இறங்குற வீடியோ தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்க. அந்த இறங்குது அந்த ஷிப்பை, அந்த ஜென்ரேட்டரை வந்து எப்படி மெயின் இன்ஜின் ரூமுக்குள்ளே இறக்க போகிறோம் அப்படிங்கிறத வீடியோ தான் நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எப்படி எவ்வளோ ரிஸ்கில் எப்படி இறங்குது தெரியும். ஓகேவா? எல்லாருமே சீஃப் இன்ஜினியர், தேர்ட் இன்ஜினியர், செகண்ட் இன்ஜினியர் எல்லாருமே இங்கே தான் நிற்கிறாங்க. அதே மாதிரி க்ரெயின் ஆப்ரேட்டராக நிற்கிறாங்க எல்லாருமே. ஏன்னா க்ரெயின் வந்து சொல்கிறதுக்கு எல்லாருமே இங்கே நின்று ஆகணும். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் எல்லாரும் தான் பொறுப்பு. அதனால தான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து வெளியே உள்ள ஸ்டோரில் உள்ள க்ரெயின் மூலம் தான் மெயின் இன்ஜின் கிட்ட போகுது. மெயின் இன்ஜின் உள்ளே போகாது, வெளியே தான் போகும். வெளியே கொண்டு இந்த போர்ட் சைடு கொண்டு வைப்பாங்க. ஸ்டார்ட் போர்ட் லைன்லேருந்து போர்ட் சைடு கொண்டு வைப்பாங்க. வச்சுட்டு அதுக்கு பிறகு செயின் பிளாக் மூலம் தான் கீழே இறக்குவாங்க. அதையும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக உங்களுக்கே தெரியும். எப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டு உள்ளே இறங்குது, எவ்வளோ பெரிய செயின் பிளாக் போட்டு இறக்குது, எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு தெரியாத ஒரு ரிஸ்க் ஒன்று வேலை தான் செயின் பிளாக் மூலம் இறக்குறது. ஆனாலும் எவ்வளோ ரிஸ்க்கான வேலையும் நம்ம பசங்க பார்க்குறவங்க மட்டும் பார்த்துடுங்க. ஓகேவா? இப்போ வந்து வெளியோட ஸ்டோரில் உள்ள இதுதான் இறக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த இதோட சின்ன வீடியோவும் நான் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். அதையும் பார்த்துடுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் நம்ம போகிற வீடியோ வந்து உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேவா? இப்போ வந்து ஜென்ரேட்டர் வந்து மெயின் இன்ஜின்குள்ளே எப்படி இறங்குன்னா, அதனால் ஒரு சின்ன எஸ்கேப் டோர் மாதிரி இருக்கும். அந்த டோர் வழியாக தான் மெயின் இன்ஜின் கீழே இறக்குவாங்க. ஆனால் ரிஸ்க் அதிகம்தான். இப்போ இனி செயின் பிளாக்லாம் போட்டு செயின் பிளாக் மூலம் தான் இறக்குவாங்க. பாருங்கள், நம்ம பயணம் பசங்க தான் இது எல்லாமே. ஃபிட்ரு, செகண்ட் இன்ஜினியர், சீஃப் இன்ஜினியர் எல்லாரும் இங்கே தான் நிற்கிங்க. நம்ம பாய் தான் செயின் பிளாக் அடிக்கிற மாதிரி நம்ம பாய் தான் ஆயிலர். நல்ல வேலை பார்ப்பாங்க. எல்லா பையனும் நம்ம எல்லா வேலை பார்க்க தமிழ் பசங்க தான் கிடக்கானுங்க முக்கால்வாசி பேரும். இது வந்து இப்போ இன்ஜின் வந்து உள்ள லைட்டாக இழுத்தா தான் அந்த ஹோல்குள்ளே போகும். அதனால ஒரு செயின் பிளாக்கை போட்டு இழுக்கிறாங்க. அப்போ தான் ஒரு இதில் அங்கே இழுப்பட்டு உள்ளே கரெக்டாக கேப்புக்குள்ளே போகும் சொல்லிட்டு. இது நம்ம ஃபிட்ரையா வந்து செயின் பிளாக் அடிச்சிட்ருக்காரு. ஒரு சைடு இழுத்தாச்சுன்னா செயின் பிளாக் போட்டு இழுத்தாங்கன்னா அங்கே மெதுவாக தான் உள்ளே போகும். நம்ம போகுதா? இது சீஃப் இன்ஜினியர் தான். இது பக்கத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கிறது சீஃப் இன்ஜினியர். வந்து மியன்மேன் சீஃப் இன்ஜினியர். சீஃப் இன்ஜினியர் வந்து சொல்லிக் கொடுக்க ஏபி, ஃபிட்ரு, ஆயிலர் எல்லாருமே வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? மெதுவாக இறக்கம் நடக்குது. ஆனால் ரிஸ்க்கு கூட தான். செயின் பிளாக்லாம் ஆனால் செயின் பிளாக் மட்டும் மிஸ் ஆகிடுச்சுன்னா செயின் பிளாக்காக கீழே போயிடும். செயின் பிளாக் ஓடி வந்து ஜென்ரேட்டரும் கீழே போயிடும். அதனால தான் மெதுவாக இறக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்?
subscribe, இந்த எல்லாம் ஜென்ரேட்டர் நேராகவே இறக்கிட முடியாது. ஒரு இதில் தலைகீழாக இறக்குற மாதிரி தான் ஒரு சைடு ஓடிச்சு தான் இறக்க முடியும். அப்படி தான் இறக்கிட்டு இருக்காங்க. அதுவும் வெளியே உள்ள ஸ்டோரில் உள்ள கிரேனோட உதவியோடு தான் இப்போ இறக்கம் நடக்குது. இனி வந்து பாருங்க, நைட்டு பிறகு செயின் பிளாக் மூலம் தான் மொத்தமாக கீழே இறக்குவாங்க. subscribe, இப்போ கொஞ்சம் இறக்கி செடி மெதுவாக தான் இறங்கும். ஏன்னா செயின் பிளாக்கில் இறக்கும்போது கொஞ்சம் லேட் ஆக தான் செய்யும். ஆனால் ஏன்னா செயின் பிளாக் வந்து அத்தரையும் கூடாது, அதனால மெதுவாக இறக்குவாங்க. subscribe, செயின் பிளாக் அடிக்கும்போதும் கஷ்டம்தான், கையெல்லாம் வலிக்க தான் செய்யும். ஆனாலும் மற்ற கப்பல்லாம் நார்மலாகவே சின்ன சின்ன க்ரெயின்லாம் இருக்கும். அதனால அதோட உதவி அனுப்பிடுவோம். இங்கே வந்து க்ரெயின் எதுவுமே இல்லாததுனால செயின் பிளாக் மூலம் தான் இப்போ வேண்டியிருக்கு. அதுவும் இப்போ ட்ரைடாக் வந்திருக்கனால ஃபுல் ஒர்க் வேலை நடந்துகிட்டே இருக்குது. எல்லாருமே அவ்வளோ ஆயிலில் குளித்த மாதிரி தான் நிற்பானுங்க. எல்லாருமே நம்ம பசங்க எல்லாருமே ஆயிலில் குளிச்சா நிற்பானு. அவ்வளோ கார்பன் எல்லாமே க்ளீன் பண்ண போய் அவ்வளோ கருகருன்னு நம்ம பசங்க எல்லாமே இருப்பானுங்க. அதுக்கெல்லாம் இப்படி இருக்காங்க எல்லாம் மட்டும் நினைக்கிறாங்க. ஏன்னா ட்ரைடாக் வந்தாச்சுனாலே கொஞ்சம் வேலை அதிகம்தான். வேலை அதிகமாக இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டம்தான். எல்லாருமே ஷிப் வேலைன்னா ஈஸி. அங்கேருந்து வெளியிருந்து பார்க்க ஆளுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஷிப் வேலையில் ஈஸியாக இருக்குது. எல்லாருமே போயிட்டு பலப்படானே வர எல்லாருமே வெளியுள்ள ஆட்கள் எல்லாருமே நினச்சிக்கிறது. ஆனால் ஷிப்பில் வந்து பார்க்கும்போது தான் தெரியும் அவங்க எவ்வளோ கஷ்டப்படாங்க, எவ்வளோ வேலை அப்படின்னு தெரியும். அதுதான் உங்களுக்கு ஃபுல் வீடியோவாக எடுத்து போட உங்களுக்கு அப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம். வெளியேருந்து பார்க்கும்போது தான் நமக்கு ஈஸியாக தெரியுது அப்படின்னு நினைப்பீங்கள்ல, அதனால தான். ஓகேவா, நீங்களே பாருங்கள் எவ்வளோ கஷ்டம், எப்படி வேலை பார்க்குறாங்க. கீழே இறக்கம் நடக்குது. லைட்டாக இறக்கியாச்சு. இனி மெதுவாக சேஃப்டி முக்கியமாக என்னால் தான் மெதுவாக இறங்கு. ஏன்னா ஃபுல் லோடும் பிளாக் சைடில் தான் இருக்குது. கடைசியில் நம்ம இன்ஜினை வந்து பாய்லர் ரூமுக்கு வந்து கீழே இறக்கி வந்துருக்காங்க. 4 மணி நேரம் கஷ்டப்பட்டு இறக்கியாச்சு நம்ம பசங்க. இறக்கினாங்க. இனி ஜென்ரேட்டர் வந்து செயினில் தான் தொங்க விட்டுடுவாங்க. நாளைக்கு வந்து ஃபிட் பண்ணுவாங்க. இதில் இறக்கியாச்சு. நாளைக்கு வந்து ஃபிட் பண்ணுவாங்க. ஃபிட் பண்ண வீடியோ உங்களுக்கு வந்து எடுத்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.